ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜுவல்லரியோட செக்மெண்ட்டை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல ஜுவல்லரிக்கான மாஸ்டர் கிரியேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோல டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள போயிட்டு பர்ச்சேஸ்ல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா சப்ளையர் ஏ கொடுத்துட்டு இங்க வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். மென்ஸ் கோல்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டம் கொடுத்துக்கிறேன். 7447 அப்படிங்கிற ஒரு ஹெச்ஐடி வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணும்போதும் இதே ஹெச்ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4250 நான் கொடுத்துக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்க அடுத்தது 474748 அப்படிங்கிற அடுத்த ஹெச்ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஹெச்ஐடி கொடுத்துருக்கேன். நம்மளோட பர்ச்சேஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துட்டு வந்துடும். இட்ஸ் கோல்ட் ரிங் அப்படிங்கிற ஒரு இதுவும் நான் கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா 473636 கொடுத்துருக்கேன். இதோட கிராம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 4300 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். இதுல இன்னொரு ஹெச்ஐடி இருக்கு அப்படின்னாலும் நம்மளே இங்க கொடுத்துக்கலாம். 473637 அப்படிங்கிற ஒரு ஹெச்ஐடி கொடுத்துறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பர்ச்சேசஸ் வந்து பண்ணிருக்கோம். இது பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால இன்புட் சிடிஎஸ்டி இன்புட் எஸ்டிஎஸ்டி நான் எடுக்கிறேன், போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹெச்ஐடிஸ்ல ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் சேல்ஸ் போடுறேன் அப்படிங்கும் போது என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்ச்சஸ் போயிட்டு சேம் சேல்ஸ் போயிட்டு இங்க வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற பார்ட்டிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சேல்ஸ் போறேன். இது வந்து எந்த சேல்ஸ்மேன் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் காஸ்ட் சென்டர்ல சேல்ஸ்மேன்ங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இது போடும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மென்ஸ் அப்படிங்கிற கோல்ட் ரிங் அடிச்ச உடனேயே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஹெச்ஐடி எடுத்துட்டு வருது. நான் 8 கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு 5000 ரேட் போடுறேன். போட்டுட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம யூஸ்வலா வந்து சேல்ஸ் போடுவோம். இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட ஒரு பழைய கோல்டு இருக்கு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம அதையும் எப்படி என்ட்ரி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ போயிட்டு கிரியேட்ல ஸ்டாக் ஐட்டம் ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது கிராம்ஸ்ன்னு கொடுத்துறேன். நான் ஜிஎஸ்டி எல்லாம் எதுவுமே நான் போடலை. நான் ஜஸ்ட் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதை பர்ச்சேஸை வந்து தனியா காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு புது ஒப்ஜெக்ட் டைப்பும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சேல்ஸ் வாங்கிட்டாரு. அவர் கொண்டு வந்திருக்கிற கோல்டு வந்து நம்ம கிட்ட தராரு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுலயே போயிட்டு பர்ச்சேஸ்ல ஓல்டு கோல்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இதெல்லாம் தேவையில்லை. நான் வெங்கடேஷ் அப்படிங்கிற அந்த கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு கோல்டு அப்படின்னு காமனா நான் வச்சிருக்கேன். அவர் என்ன 4 கிராம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு 2500 வந்து அதை எடுக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பர்ச்சேஸ்லயே ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜருமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10,000க்கு வந்து நான் ஓல்டு கோல்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் நமக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா 41,200. அதுல நான் அந்த 10,000 லெஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா லெஜர் வந்து டேலி ஆயிரும். இந்த ஓல்டு கோல்ட் பர்ச்சேஸ் மெயின்டைன் பண்றதுங்கிறது நீங்க இது வரைக்கும் டேலியில பண்ணாம இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஈஸியா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அந்த கஸ்டமர் பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நான் சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் அந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற கஸ்டமரை செலக்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 31,200 தான் வந்துட்டு அவர் வந்து நமக்கு தர வேண்டியது இருக்கு. இங்க நான் எகெயின்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பில் வைஸும் இங்க நம்மளுக்கு வந்து டேலி ஆயிரும். ஓகே,
ஹோப் இன்னைக்கு வந்து ஜுவல்லரியோட டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம ஜுவல்லரியோட ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம், என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.